தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபார்மல் கம்யூனிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்மல் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அஃபிஷியல் கம்யூனிகேஷன். ஸோ அதை பேஸ் பண்ண எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி, வாட் இஸ் ஃபார்மல் கம்யூனிகேஷன்? ஸோ 4 சாய்ஸ் இருக்குது. ஆல் ரிட்டன் கம்யூனிகேஷன், எழுதப்பட்ட எல்லாமே ஃபார்மல் கம்யூனிகேஷன். ரெண்டாவது, அஃபிஷியல் கம்யூனிகேஷன் ஃபாலோயிங் செட் ஆஃப் ரூல்ஸ், அலுவலக ரீதியான தகவல் தொடர்பு ஒரு குறிப்பிட்ட சட்டத்திட்டங்களை உள்ளடக்கியது. மூணாவது, டாக்கிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பேசுவது. நாலாவது, கேஷுவல் சேட்டிங் ஆன் சோஷியல் மீடியா. ஸோ நமக்கு 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஷுவல் சேட்டிங் ஆன் சோஷியல் மீடியானா சமூக வலைதளங்களில் சாதாரணமாக பேசுதல். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் கம்யூனிகேஷன் ஃபாலோயிங் எ செட் ஆஃப் ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதோடைய ஆன்சர். நம்ம அடுத்த கேள்வி பார்ப்போம். ஸோ அடுத்த கேள்வி என்னென்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஃபார்மல் இன்ட்ரோடக்ஷன் இன் அ ஜாப் இன்டர்வியூ? ஒரு ஜாப் இன்டர்வியூவில், வேலைக்கான ஒரு இன்டர்வியூவில், நேர்காணலில் எது ஃபார்மல் இன்ட்ரோடக்ஷன்? ஹே தேர், ஐ எம் பிரமித், நைஸ் டு மீட் யூ. ஹாய், நான் பிரமித், உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம், அதுவா? ரெண்டாவது, ஹாய், ஐ எம் பிரடிட், தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. ஸோ ஹாய், ஐ எம் பிரமித், நான் பிரமித், நான் என்னை இன்டர்வியூ கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி, அது ரைட்டா? யோ, ஐ எம் பிரமித், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட், இது கரெக்டா? நாலாவது, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், ஐ எம் பிரமித் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஃபார் கன்சிடரிங் மீ ஃபார் திஸ் ரோல். ஸோ இந்த 4 ஆன்சரில் எந்த ஆன்சர் கரெக்டு? எது அஃபிஷியல், இல்லை எது ஃபார்மல் கம்யூனிகேஷன், இல்லை ஃபார்மல் இன்ட்ரோடக்ஷன் இன்டர்வியூவில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆன்சர் 4. ஓகேங்களா? ஸோ என்னென்னா, எப்போவுமே ஒரு இடத்துல இன்டர்வியூ போகும்போது குட் மார்னிங், குட் ஈவினிங் அந்த மாதிரி சொல்லணும். ஹாய், ஹே, யோ அப்படி சொல்லக்கூடாது. அடுத்த கேள்வி. ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபார்மல் ரிட்டன் கம்யூனிகேஷன்? ஸோ ஃபார்மல் ரிட்டன் கம்யூனிகேஷன் டெக்ஸ்டிங், ஒரு ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் அனுப்புகிறதா, ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுறதா, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதா, இல்லை ஒரு இமெயில் மேனேஜருக்கு அனுப்புகிறதா, இல்லை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஏதாவது போஸ்ட் போடுறதா? 4ல் எது ஃபார்மல் ரிட்டன் கம்யூனிகேஷன் அப்படின்னா சாய்ஸ் சி, மேனேஜருக்கு ஒரு மெயில் எழுதுறது தான் ஃபார்மல் ரிட்டன் கம்யூனிகேஷன். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ ஒரு ஜாப் இன்டர்வியூவில் உங்களுக்கு அவங்க பேசுகிறது சரியாக கேட்கல அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? சாரி, ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட், குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் த கொஸ்டின் அப்படி சொல்லணுமா? ஹே, கேன் யூ ரிப்பீட் தட், ஐ வாஸ் நாட் பேயிங் அட்டென்ஷன், நான் கவனிக்கல ஒழுங்கா, திரும்ப சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லணுமா? ஐ எம் லாஸ்ட், கேன் யூ சே இட் அகைன்? ஓகேங்களா? ஸோ அப்படி சொல்லணுமா? ஒழுங்காக பேசுங்க, ஸ்பீக் கிளியர்லி அண்ட் ரிப்பீட் த கொஸ்டின், ஒழுங்காக தெளிவாக எனக்கு கேட்குற மாதிரி பதில் சொல்லுங்கள், இல்லை கேள்வி கேளுங்க அப்படி சொல்லணுமா? ஸோ எது ஆன்சர், இல்லை எது அந்த மாதிரி வார்த்தை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆன்சர் சாரி, ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட், குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் த கொஸ்டின். இந்த சாரிங்கிறதுக்கு பதிலாக இன்னொரு வார்த்தை இருக்குது, பேடன் கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த கொஸ்டினில் சாரிங்கிற ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதனால் சாரி எடுத்துக்கலாம். பட் பேடன் அப்படிங்கிற வார்த்தைனா, நான் நீங்கள் சொன்னது எனக்கு தெளிவாக புரியலை, திரும்ப சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் பேடன் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம். ஓகேங்களா? இல்லைனா சாரி, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறதும் சொல்லலாம். ஸோ அடுத்து நமக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜாப் இன்டர்வியூவில் ரமேஷ் அவருடைய 3 ஸ்ட்ரென்த்தை பற்றி 3 அவருடைய வலிமைகள், அவருடைய பலம், அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ எது அவருடைய கரெக்டான ரெஸ்பான்ஸாக இருக்கும்? ஐ எம் பிரிட்டி குட் அட் லாட் ஆஃப் திங்ஸ், எனக்கு நிறைய தெரியுங்க அப்படி சொல்கிறது கரெக்டாக இருக்குமா? ஐ கெஸ் ஐ டூ எ லிட்டில் பிட் இன் எவ்ரிதிங், எனக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், இது கரெக்டாக இருக்குமா? இல்லை மை டாப் 3 ஸ்கில்ஸ் ஆர் ப்ராப்ளம் சால்விங், டீம் ஒர்க், அட்டென்ஷன் டு டீட்டெயில், ஸோ இது கரெக்டாக இருக்குமா? ஐ டோன்ட் நோ, ஐ நெவர் ரியலி தாட் அபவுட் இட், ஸோ எனக்கு தெரியாதுப்பா, நான் இது வரைக்கும் அதை பற்றி பார்த்ததில்லை, அது கரெக்டாக இருக்குமா? ஸோ எது ஆன்சர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் சி, என்னோட டாப் 3 ஸ்கில்ஸ் எதுனா ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனைகளை தீர்த்தல், டீம் ஒர்க், குழுவில் ஒர்க் பண்ணுறது, அப்புறம் அட்டென்ஷன் டு டீட்டெயில், எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக தெளிவாக கேட்டு பெறுதல். ஸோ இதுதான் அதோடைய பதிலாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதுவரை வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி.